இவங்க என்னோட கிளைண்ட் ஸ்வேதா. இவங்க வந்து இன்றைக்கி ட்ரையல் மேக்கப்புக்காக வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து கிளாஸ் ஸ்கின் மேக்கப்போட ட்ரையல் கேட்டிருக்கிறதுனால அந்த லுக் நம்ம இன்றைக்கி அவங்களுக்கு பண்ண போகிறோம். ஜென்ரலாக வந்து இவங்க கிளாஸ் ஸ்கின் மேக்கப் கேட்டிருக்கிறதுனால ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாமே ஒரு 1 டே முன்னாடி ரிமூவ் பண்ண சொல்லுவோம். இப்போ வந்து இவங்க ட்ரையல் மேக்கப் வந்திருக்கனால அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்கப் வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து மேக்கப் பண்ணிருக்கோம். இது பிஃபோரா வந்து நம்ம ஏதாவது பண்ணணுமா? பிஃபோர்னா அந்த பேசிக் ஸ்கின் கேர் பண்ணுறது ஒரு 15 டேஸ் முன்னாடி பண்ணுற ஃபேஷியல்ஸ் ரொட்டீன்ஸ் அது போதும். டைடன்னாலே வந்து காலையில் முகூர்த்தம்னா ஏர்லி மார்னிங் அவங்களுக்கு 2 hours முன்னாடியோ 3 hours முன்னாடி நம்ம அங்கே ரீச் ஆகிடுவோம். ஸோ ஃபைனலி நம்ம சிஸ்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ சிஸ்டர் நீங்கள் நினச்ச மாதிரி வந்துருச்சா? சூப்பராக வந்துருக்கு. பக்கா ஓகே. ஸோ நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு பார்த்துருந்தேன், நல்லா மேக்கப் இருந்துச்சு, க்ளோ ஃபினிஷ் இருந்தது. ஸோ எனக்கும் ட்ரை பண்ணணுன்றதுனால நானும் ட்ரை பண்ணேன். வித்தின் கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சிட்டாங்க, ரொம்ப நேரம் உட்கார வைக்கல, அதனால் அது எல்லாமே பிடிச்சது. கிளைண்ட் ஸ்கின்னுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதுதான் பண்ணுறோம். இந்த காஸ்ட்டுக்கு ஒரு ஹெச்டி மேக்கப்புக்கு என்ன பண்ணுறோமோ அதுக்கான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே நான் பிராண்டட் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அண்ட் நாங்கள் ரொம்ப பிஸி சேனலுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக ஹைட்ரா ஃபேஷியல் வந்து எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணாலுமே 999க்கு நீங்கள் வந்து அந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் NRBMN. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ எஸ்பெஷலி யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்துட்டு இருக்க நம்ம சிஸ்டர்ஸ் தான் வந்து 100% இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தான். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கின் ரிலேட்டடாக, அதாவது நம்ம ஃபேஷியல், ஹேர் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ பிரைட் மேக்கப் கூட ஒரு அஃபோர்டபுளாக ஒரு நல்ல குவாலிட்டியாக பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கரெக்டாக கிடைக்காது. பட் ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியாக ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச சர்வீஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஜாசூஸ் சலூன் அண்ட் ஸ்டுடியோ தான் வந்திருக்கும். இது கரெக்டாக சென்னை பாடியில் இருக்குது. ஸோ நம்ம சிஸ்டர் தான் நமக்கு ஃபுல் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களை வெல்கம் பண்ணுறோம். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களை பற்றியும் நம்ம சலூனை பற்றியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். என்னோடய பேர் வளர்மதி. நான் ஒரு 17 இயர்ஸாக வந்து இந்த பியூட்டி ஃபீல்டில் தான் இருக்கேன். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால மேக்கப் ரொம்ப ஏர்லியராக கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பியூட்டிஷியன் படித்து ஆஸ்தெரிஷியன் படித்து இப்போ வந்து ஒரு சலூன் அண்ட் ஸ்டுடியோ வந்து ஒரு 9-10 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். சலூன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜாசூ சலூன் அண்ட் ஸ்டுடியோ. இது வந்து பாடியில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ எல்லாருக்கும் போத்தீஸ் ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அங்கேருந்து இது கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே தான் இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே? நீங்கள் பியூட்டி சம்மந்தமாக எல்லா சர்வீஸுமே இங்கே அவைலபிள். ஒரு ஃபேஷியல்லேருந்து, ஒரு டீட்டன்லேருந்து, ஒரு கெமிக்கல் பீல் பார்க்குறீங்க, ஒரு ஐப்ரோ வந்து பிக்மெண்ட் பண்ணணும், லிப் பிக்மெண்ட் பண்ணணும், ஃபேஸில் இருக்கிற வேக்ஸ் ரிமூவ் பண்ணணும், அப்புறமா நெயில் ஜெல் பாலிஷ் போடணும், பெடிக்யூர் பண்ணணும், ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கான ஃபுட் மசாஜ் வேணும், அப்புறமா ஒரு ட்ரையல் மேக்கப் பண்ணணும், ஒரு பிரைட்ஸ்மேட் மேக்கப் பண்ணணும், சாரீ மட்டும் கட்டணும், ஹேர் ஸ்டைல் தனியாக பண்ணணும், மெஹந்தி பண்ணணும். இந்த மாதிரி பியூட்டி சம்மந்தமாக எல்லா சர்வீஸுமே இங்கே அஃபோர்டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அண்ட் பெஸ்ட் சர்வீஸ் வந்து நாங்கள் எப்போவுமே கொடுப்போம். குவாலிட்டி எப்போவுமே காம்ப்ரமைஸ் இல்லை. ஓகே, நீங்கள் வீட்டுக்கும் வந்து சர்வீஸ் பண்ணுவீங்களா? எல்லா சர்வீஸுமே வீட்டில் வந்து பண்ண முடியாது கிடையாது. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2-3 வாட்டி ஹேர் வாஷ் பண்ணி பண்ணுற சர்வீஸ் வந்து வீட்டில் வந்து கன்வீனியன்ட்டாக பண்ண முடியறதில்ல. மற்றபடி வீட்டில் பண்ண வேண்டிய இந்த மேக்கப் சம்மந்தமாக ட்ரையல் மேக்கப்லாம் கூட நாங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்? இன்றைக்கி வந்து என்னோட ஒரு ரியல் பிரைடு ட்ரையல் மேக்கப்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க ட்ரையல் மேக்கப் முடிச்சுட்டு அவங்ககிட்ட ஒரு ரிவ்யூ கேட்டுட்டு நம்ம அப்படியே வந்து நான் சலூன்ஸ் எல்லாம் சுற்றி காமிச்சு உங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். சூப்பர். ஸோ சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக தான். ஸோ வீடியோவில் போகலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை டங்குன்னு அடிச்சு விடுங்க. இப்போ வீடியோவில் போகலாம் வாங்க. இவங்க என்னோட கிளைண்ட் ஸ்வேதா. இவங்க வந்து இன்றைக்கி ட்ரையல் மேக்கப்புக்காக வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து கிளாஸ் ஸ்கின் மேக்கப்போட ட்ரையல் கேட்டிருக்கிறதுனால அந்த லுக் நம்ம இன்றைக்கி அவங்களுக்கு பண்ண போகிறோம். ஸோ இது அவங்களோட பிஃபோரோட லுக். சாரீ ஒன்று சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட போகிறோன்றது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சாரீ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரை பண்ணிட்டோம்.
எப்போவுமே வந்து ஒரு பிரைடு ஒரு ட்ரையலுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு சிம்பிள் saree ஏதாவது கொஞ்சம் சில்க் காட்டன் saree மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லிடுவோம். ஏன்னா மேக்கப் போடும்போது ரெகுலர் வேர் விட அந்த எத்னிக் வேரில் பார்க்கும்போது அந்த மேக்கப் அதுவும் நல்லா merge ஆகி தெரியுன்றதுனால ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் மேக்கப் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இவங்களுக்கு என்ன மேக்கப் போட போகிறோம்? இவங்க வந்து கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கிளாஸ் ஸ்கின் மேக்கப் பற்றி தான் இவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் ரொம்ப முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக ஹெச்டி மேக்கப் கொஞ்சம் ஹெவியாக போடுற மேக்கப் வந்து எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து அவங்க ஸ்கின் மாதிரியே போடுற மேக்கப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கஸ்டமைஸ் பண்ணுற மேக்கப்பை கூட நம்ம அஃபோர்ட் பண்ணி தரோம். சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் வேண்டாம், லேஷஸ் வேண்டாம், ரொம்ப என்னோட ஸ்கின் கலர்லேயே பண்ணணும், ஆனால் மேக்கப் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்கிற ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இவங்க கேட்டுக்கிறது அவங்க ஸ்கின்லேயே தான். கஸ்டமர் என்ன கேட்டாலுமே எனக்கு ஒரு டோன் பிரைட்டராக வேணும்னு சொன்னாலுமே அதை நம்ம பண்ணுறோம். என் ஸ்கின் கலர்லேயே வேணும்னு கேட்டாலும் பண்ணுறோம். அண்ட் வந்து மேட் லுக் மேக்கப்பும் பண்ணுறோம், டிவி லுக் மேக்கப்பும் பண்ணுறோம், கிளாஸ் ஸ்கின் மேக்கப்பும் பண்ணுறோம், சிக்னேச்சர் லுக்கும் பண்ணுறோம். ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சு அது பண்ணணும்னு சொன்னாலும் அந்த மேக்கப்பும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, பிளாங்காக இருக்கேன், நீங்கள் எதாவது சஜஷன் பண்ணாலும் நீங்கள் பண்ணுவீங்க? ஆமாம், பிரைடுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சஜஷன்ஸுமே நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டாங்கன்னா என்ன மாதிரி கலர் நம்மளுக்கு செட் ஆகும், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் saree வந்து கரெக்டாக இருக்கும், லெஹங்காஸ் எங்கே அஃபோர்டபுளாக கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் அவங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பிரைடுன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஃபுல் கேர் வந்து நான் எடுத்துக்கிறேன். அவங்களுக்கு எப்படிலாம் இந்த காஸ்டியூமுக்கு இந்த ஜுவல்லரி, இந்த மேக்கப்புக்கு இந்த லுக் அப்படிங்கிற எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து கிளாஸ் ஸ்கின் மேக்கப் எப்படி வந்து இவங்களுக்கு ட்ரையல் பண்ணி காமிச்சதை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஒரு வெட் வைப்ஸில் லைட்டாக வந்து மேலோட்டமாக இருக்க டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஜென்ரலாக வந்து இவங்க கிளாஸ் ஸ்கின் மேக்கப் கேட்டிருக்கிறதுனால ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாமே ஒரு 1 day முன்னாடி ரிமூவ் பண்ண சொல்லுவோம். இப்போ வந்து இவங்க ட்ரையல் மேக்கப் வந்திருக்கனால அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்கப் வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம லிப் பாம் போடுறோம். நம்ம ரேசருக்கு அப்புறமா க்ளோ டானிக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போடுறோம். க்ளோ அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர். சீக்ஸ்லலாம் அதிகமாகவும் ஃபோர்ஹெட்டில் கம்மியாக போடும்போது உங்களுக்கு ஃப்ளேக்கியாக இருக்காது. வழக்கமாக ட்ரையல் அப்போ மேக்கப் அண்ட் ஹேருமே காமிப்போம் நம்ம இங்கே. பட் ஃபுல் ஹேர் பண்ணலனாலும் ஆஃப் ஹேர் வந்து நம்ம நிச்சயம் ஃப்ரண்ட் போர்ஷன் வரைக்கும் காமிப்போம். இப்போ ஐப்ரோ பண்ணிகிட்ருக்கேன், பேக்லேயும் ஒர்க் நடந்துட்டுருக்கு. as soon as வந்து நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ட்ரையல் மேக்கப்னு வந்தாலே அவங்க வந்து ஒரு ஸ்டைலில் ஐப்ரோ பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் ட்ரை போடும்போது அது கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் கரெக்டாக இருக்கான்ட்டு அடிக்கடி செக் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஐப்ரோஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா அது ஃபேஸ் ஃபுல்லாகவே வேற ஒரு ஆளாக மாற்றிடும். இஃப் இன்கேஸ் அவங்க வந்து லைட்டாக போடுவாங்க அப்படின்னா லைட்டாகவே போடலாம். திக்காக ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவங்க ரெகுலராக பண்ணுற சைஸே நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து நம்ம சிஸ்டர் கிட்ட வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. எனக்கு இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது, பட் எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. எதனால பார்த்தீங்கன்னா வந்து நான் என் மேரேஜ் என் ஒய்ஃபுக்கு ஏற்பட்ட நிறைய விஷயம்லாம் வந்து எனக்கு கொஸ்டினாக இருக்கு. நான் அவங்ககிட்ட கேட்க போகிறேன். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த மேக்கப் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு மேக்கப் வந்து ஹேர் அப்படி பண்ணணும்னா ஒரு 1.5 hours வந்து 2 hours வந்து கண்டிப்பாக ஆகும். ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப அதிகமாக டைம் ஆகும் மேக்கப். இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கன்னா ஒரு 40 minutes 1 hour வரைக்கும் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு வந்து மேக்கப் பண்ணிருக்கோம். இது பிஃபோராக வந்து நம்ம ஏதாவது பண்ணணுமா? பிஃபோர்னா ஒரு அந்த பேசிக் ஸ்கின் கேர் பண்ணுறது, ஒரு 15 days முன்னாடி பண்ணுற ஃபேஷியல்ஸ் ரொட்டீன்ஸ் அது போதும். கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து வீட்டிலே வந்து எதாவது ரெமிடிஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒருவேளை ஒத்துக்கல அப்படின்னா முகம் வீங்கிறது, ரேஷஸ் வரதுலாம் வந்துச்சுன்னா மேக்கப் வந்து ஸ்கின்ல ஒட்டாமல் போக வாய்ப்பு இருக்குது. சூப்பர். இப்போ நான் என்னுடைய மேரேஜ் என்ன ஃபேஸ் பண்ணேன், என் ஒய்ஃப் பண்ணும்போது ஸ்வெட் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேக்கப்பு திட்டு ஆகிடுச்சு, மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இவங்களுக்கு பண்ணது அந்த மாதிரி ஆகுமா? இல்லை, இவங்களுக்கு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான இருக்கிற மேக்கப். இது எப்படின்னா திக்காக மேக்கப் போடும்பொழுது வேர்க்கும்பொழுது என்ன பண்ணணும்னா துடைக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா மேக்கப் கண்டிப்பாக பேட்சி ஆகிடும். இவங்களுக்கு வந்து ஸ்கின் லைட்லேயே பண்ணதுனால மேக்கப் அதிகமாக வெளில வர வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து மேக்கப் வரும்போது இங்கே டேப் பண்ணி தான் எடுக்கணுமே தவிர ட்ராக் பண்ணக்கூடாது.
ஸோ இப்போ நிறைய பேர் அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக இதுவும் அதே மாதிரி தானே? எல்லா மேக்கப் ப்ராடக்ட்டுமே இன்பில்ட்டாகவே மேக்கப் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்டோடவே வரும். அதாவது மேக்கப் ரெசிஸ்டன்ட்னு இருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணுற மேக்கப் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாகவே அது இருக்கும். அது ஒரு டெக்னிக் கிடையாது. இந்த மேக்கப் வந்து ஸ்வெட் ஆனால் வரும், தண்ணி பட்டால் தண்ணி வரும், தவிர உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து கலையாது. ஸோ எவ்வளோ நேரம் இருக்கும் இந்த மேக்கப் ஜென்ரலாக 6 to 8 to 10 hours கூட இருக்கும். ஆமாம், நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து. இப்போ நிறைய ஏசி ஹாலாக இருக்குது, அதிகமாக மூவ்மெண்ட் இல்லை, பயங்கரமாக டான்ஸ்லாம் பண்ண வேண்டியதில்லை, நம்ம மேக்கப் அப்படியே தான் இருக்கும். அப்படி பண்ணுறது வந்து டச்சப் தேவைப்படலாம். இல்லை லாஸ்ட் அந்த செக்மெண்ட் வச்சுக்கலாம், டான்ஸ் செக்மெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து லாஸ்ட் பண்ணாங்கன்னா மேக்கப் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே சிஸ்டர், இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மேரேஜ்னாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு செலவு பண்ணி ஒரு பெரிய ட்ரீமோட தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம சிஸ்டர்ஸ் நம்ம கல்யாணம் பண்ணலாம் வந்து நல்லா அழகாக தேடணும், பளிச்சுன்னு தேடணும் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய விஷயம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்டருக்கு என்ன மாதிரி டிப்ஸ், ஒரு 3 டிப்ஸ் நச்சுன்னு கொடுக்கணும்னா என்ன மாதிரி கொடுக்கலாம்? அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் புக் பண்ணுறதுன்றது கரெக்டான சாய்ஸ் தான். அவங்களோட பட்ஜெட்குள்ளே வராங்களா, அவங்க வந்து ட்ரையல் பண்ணுறாங்களா, ட்ரையல் மேக்கப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதுலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா பட்டிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களை புக் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. அந்த ஷார்ட் டைம் முகூர்த்தம் காலையில் 1 hour தான் டைம் இருக்கும். அந்த டைமில் மேக்கப்பும் ஹேரும் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணிடுவாங்களான்ற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து என்ன கேட்குறீங்களோ அதுக்கான வேலை கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறவங்களே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அது மாதிரி ஃபோட்டோகிராஃபி மேக்கப் வந்து எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, காஸ்டியூமும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸோ எல்லாமே லைஃப் டைம் மெமரி. ஆமாம், ஸோ நம்ம இன்னொரு நாள் ரீக்ரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முக்கியமான நாளை வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம கல்யாண பொண்ணு வந்து அங்கே இருப்பாங்க, நீங்கள் எதாவது கூட போவீங்களா? கூட இப்போ பிரைடல்னாலே வந்து காலையில் முகூர்த்தம்னா ஏர்லி மார்னிங் அவங்களுக்கு 2 hours முன்னாடியோ 3 hours முன்னாடியும் நாங்கள் அங்கே ரீச் ஆகிடுவோம். அதே மாதிரி ரிசப்ஷன்னாலுமே ஒரு 3 hours முன்னாடி ரீச் ஆகிட்டு அந்த ட்ரையல் மேக்கப் டேக்கு என்ன பண்ணாங்களோ அதை வந்து நம்ம அன்றைக்கி பண்ணிக்கலாம். நாங்கள் டிஸ்கஷன் பண்ணது எல்லாமே அன்றைக்கி வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அவங்களுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ஃபைனலி நம்ம சிஸ்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ சிஸ்டர் நீங்கள் நினச்ச மாதிரி வந்துருச்சா? சூப்பராக வந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு பார்த்துருந்தேன், நல்லா மேக்கப் இருந்துச்சு, க்ளோ ஃபினிஷ் இருந்தது. ஸோ எனக்கும் ட்ரை பண்ணணுன்றதுனால நானும் ட்ரை பண்ணேன். பர்ஃபெக்டாக இருக்குது, சாரீ ப்ளீட்டிங் பர்ஃபெக்ட்டு, வித்தின் கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சிட்டாங்க, ரொம்ப நேரம் உட்கார வைக்கல, அதனால் அது எல்லாமே பிடிச்சது. ஸோ இந்த மேக்கப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சில இடத்துல வந்து ஓவர் அதிகமாக இருக்கும், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஓகே நம்ம ஒரு மைண்டில் இருக்கும், அது உங்கள் ஃபேஸில் கரெக்டாக வந்திருக்கா? ஆமாம், இது வரைக்கும் நான் மேக்கப் அது சைடே நான் போனது கிடையாது. எனக்கு ரொம்ப நேரம் உட்காரணும் அப்படின்லாம் எனக்கு வந்ததே இல்லை. சரி இங்கே வந்தேன், சரி பார்த்தேன், நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஓகே, ரொம்ப நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. என்னோட பொண்ணு ஸ்வேதாக்கு ட்ரையல் மேக்கப்புக்காக வந்திருந்தோம். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. உங்கள் ஃபேமிலிலையும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், நீங்கள் இங்கே ட்ரையல் புக் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஓகே சிஸ்டர், நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ மேக்கப் பண்ணது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இந்த மெட்டீரியல்லாம்? எல்லாமே வந்து ஹை அண்ட் ரேஞ்சஸ் தான். நீங்கள் ஒரு மேக் பிராண்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஹியூடா, பாபி ப்ரௌன் ஆகட்டும், சார்லட் டில்பரி ஆகட்டும், நாஸ் ஆகட்டும், ஸோ இது எந்த கிளைண்ட் ஸ்கின்னுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதுதான் பண்ணுறோம். இந்த காஸ்ட்டுக்கு ஒரு ஹெச்டி மேக்கப்புக்கு என்ன பண்ணுறோமோ அதுக்கான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே நான் பிராண்டட் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ, இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்குறோன்றதுக்காக அப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்க வேணாம். ட்ரையலுக்கு வரும்போது என்ன கொடுக்குறோமோ அதே தான் அவங்களுக்கு அன்றைக்கும் கொடுப்போம். ட்ரையல் வரும்போது எல்லா கஸ்டமருமே பார்க்கலாம் நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறோம், பார்த்துட்டு கன்ஃபார்மாக புக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இடத்துல வந்து என்ன சர்வீஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? இங்கே வந்து ஒரு சலூன் ரிலேட்டடாக நீங்கள் என்ன சர்வீஸ் கேட்டாலுமே எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட்னிங், ஸ்மூத்னிங்லேருந்து, ஃபேஷியல், பெடிக்யூர், மேனிக்யூர்லேருந்து, ஹேர் கலர் ஹைலைட்ஸ்லேருந்து, அப்புறமா நெயில் எக்ஸ்டென்ஷன், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியல்ஸ், கெமிக்கல் பீல்ஸு, இந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நாங்கள் ரொம்ப பிஸி சேனலுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக ஹைட்ரா ஃபேஷியல் வந்து எப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணாலுமே 999க்கு நீங்கள் வந்து அந்த சர்வீஸ்க்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கெமிக்கல் பீல்ஸ் யாரால் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஷியல்லாம் பண்ண முடியல, ஆனால் வந்து எனக்கு ஒரு பிரைட்னிங் பீல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கெமிக்கல் பீல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதில் வந்து ஃப்ளாட் 50% ஆஃபர் வந்து நம்ம வந்து இந்த சேனலில் இருக்கவங்களுக்கு நம்ம எப்போவுமே கொடுக்குறோம். இந்த சேனலில் இப்போ சொல்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு சொன்னாலுமே உங்களுக்கு இந்த ஆஃபர் எப்போவுமே உண்டு. எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னு பியூராக வந்து கியூர் பண்ணுறது மட்டும்தான் மோட்டிவாக வச்சு நாங்கள் இந்த ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ மேக்கப்பில் என்னென்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மேக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நோ மேக்கப் லுக்லேருந்து, ஹெச்டி மேக்கப்லேருந்து, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கிளாஸ் ஸ்கின் மேக்கப்லேருந்து, அப்புறம் டியூன் மேக்கப், ஏர் பிரஷ் மேக்கப், எல்லா கேட்டகரி மேக்கப்புமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன ப்ரைஸ், என்ன பேக்கேஜ் பண்ணிட்டுருக்கீங்க? ஹெச்டி மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்போ கால் பண்ணாலுமே இதுதான் ஆக்சுவல் காஸ்ட், இது கிடையாது. இந்த வீடியோக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக இதை சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே மேக்கப் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த 9999 ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்கப் ஒரு தடவை
ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிறவங்க கிட்ட பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இந்த ஆஃபர் நான் கொடுக்குறேன். நீங்கள் என்கொயரி பண்ணுற எல்லா கேட்டகரி மேக்கப்லையுமே உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலுமே ஒரு பிரைடாக இருக்கும்போது நீங்கள் ஒரு வாட்டி இங்கே விசிட் பண்ணுங்கள். உங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரையல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்களோ அந்த மேக்கப்பை நாங்கள் பெஸ்ட்டு சர்வீஸில் எப்போவுமே பண்ணி கொடுக்குறோம். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலுமே நீங்கள் கால் பண்ணலாம். 3 years கழிச்சு பார்த்தாலுமே நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் ஓகே மிஸ் ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ மேக்ஸிமம் நம்ம சிஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எல்லா டவுட்டும் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கின் இஷ்யூ இருக்கும். ஸோ ஃபேஷியல் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. பட் உங்களுக்கான அந்த சொல்யூஷன் வந்து கிடச்சிருக்காது. நீங்கள் நினச்ச மாதிரி இருந்திருக்காது. ஸோ மேக்கப்பும் அது மாதிரி தான். ஸோ நிறைய இடத்துல பண்ணுவாங்க. பட் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மேக்கப் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஃபேஸ் கட் அது வருமானு கேட்டால் ஸோ சில இடத்துல வரும், சில இடத்துல வராமல் போகும். பட் இங்கே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சரி. ஸோ ஆல் இன் ஆல் ஒரே இடத்துல தான். ஸோ நீங்கள் ஃபேஷியல் ஆகட்டும், ப்ளீச்சிங் ஆகட்டும், ஸ்கின்னுக்கு என்ன வேணுமோ ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸோ ஒரு பிராண்டடாக ஒரு சூப்பரான குவாலிட்டியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ முடிக்கணுமே நம்ம சிஸ்டர்கிட்ட பேசுவோம். சிஸ்டர் பார்க்குறவங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க மக்களுக்கு? எல்லாரும் வந்து ஒரு நல்ல சலூனை கண்டிப்பாக தேடிட்டு இருப்பீங்க. நான் எனக்கு ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணணும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும், ஃபேஷியல் பண்ணணும், ஆனால் வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முடி கொட்டிடக்கூடாது, டேண்ட்ரஃப் அதிகமாகிடக்கூடாதுன்னு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது எதுவுமே வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல சலூன் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு நீங்கள் ஜாசு விசிட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்ளம் ஷியோராக வந்து நான் வந்து ரெட்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். என் மேக்கப் ரிலேட்டடாக சில பேருக்கு வந்து பிரைட் இல்லாமல் பிரைட்ஸ் மெய்ட் கூட எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும், தலை வரணும், சாரீ கட்டணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் அதுக்கான பர்சனையும் உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு அந்த சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். பியூட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணாலும் என் நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் பண்ணாலும் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே உங்களோட ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபுல்லாக கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மெயினாக வந்து கேர்ள்ஸ் நம்ம சிஸ்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. உங்கள் குரூப்லாம் தட்டி விடுங்க இந்த வீடியோவை. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நன்றி, டாட்டா, பாய் பாய் சொல்கிறேங்க. பாய்.